இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நிழல் அரக்கன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல மாணிக்கம்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும். ரொம்பவே நல்லவர். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். ரொம்ப ஜாலி டைப். சாகசங்கள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போறது அவரோட வழக்கம். அப்போ எப்பவும் போல அவர் வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு கஃபேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் வர்ற வரைக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமேன்னு சொல்லி ஒரு எக் பப்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தார். அப்ப அந்த பக்கமா ரொம்ப மெலிஞ்சு போன ஒரு நாய் அங்க வருது. அந்த நாய் சாப்பிட்டு பல நாளா ஆன மாதிரி இருந்தது. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. இவர் அந்த எக் பப்ஸை சாப்பிட்றத பார்த்ததும் அதுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை ஒரு மாதிரி ஏக்கமா அந்த நாய் பார்க்க மாணிக்கம் அந்த நாயை பார்த்துடுறார். பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கிற அந்த நாயை பார்க்க அவருக்கும் மனசு கேட்கல. அதனால தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எக் பப்ஸ் அதுக்கு கொடுக்கலாமான்னு யோசிச்சார். ஆனா அது எப்படி அந்த நாய்க்கு பத்துன்னு சொல்லிட்டு ஒரு எக் பப்ஸையும் சில பிஸ்கட்டையும் வாங்கி அந்த நாய்க்கு போடுறார் மாணிக்கம். அதை பார்த்ததும் கடவுளை கண்ட மாதிரி இருக்குது அந்த நாய்க்கு. அவருக்கு தன்னோட வாழை ஆட்டி நன்றியை தெரிவிச்சுட்டு அந்த எக் பப்ஸையும் பிஸ்கட்டையும் சாப்பிடுது அந்த நாய். அதுக்கப்புறம் மாணிக்கத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வர கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறார். இப்படி சில நாள் போகுது. சில சமயம் அந்த நாயை அவர் பார்த்தா அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடுவார் மாணிக்கம். இப்படி ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும் போது மாணிக்கத்தோட ஒரு ஃப்ரெண்ட் கதிர் மாணிக்கத்துக்கிட்ட, மாணிக்கம் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஊரு ரெட்டைக்கிளி ரைஸ் மில் இருக்குல்ல அப்படின்னு ஆரம்பிக்க, அந்த ரைஸ் மில்ல மூடிதான் பல வருஷம் ஆயிடுச்சே, அது பக்கத்துல யாருமே போறது இல்லையே, இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குற, அந்த ரைஸ் மில்ல திரும்ப திறக்க போறாங்களா அப்படின்னு மாணிக்கம் கேக்குறார். முதல்ல நான் சொல்றத முழுசா கேளு, அந்த ரைஸ் மில்ல ஏன் மூடினாங்கன்னு தெரியுமான்னு ஒரு திகில் படம் சொல்ற மாதிரி சஸ்பென்ஸோட கதிர் கேட்க மாணிக்கத்துக்கும் ஆர்வம் தாங்கல. ஏன் மூடினாங்க அப்படின்னு அவர் கேட்க, அந்த ரைஸ் மில்ல ஏதோ ஒரு பேய் இருக்கான், அங்க உள்ள போயிட்டு வர்றவங்க எல்லாம் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா ஆயிடுறாங்களாம். ஆனா இது பழைய கதை. இப்ப ரீசெண்டா நடந்ததுதான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு அந்த மில்லுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா திரும்பி வந்த நாளில இருந்து 2 பேருக்கும் உடம்புக்கு முடியாம போய் படுத்த படுக்கையா ஆயிட்டாங்களான்னு ஒரு பேய் கதைய சுவாரஸ்யமா சொல்றார் கதிர். இத கேட்ட மாணிக்கத்துக்கு அதை நம்ப முடியல. என்ன இது கதிர், நீ கூட இதை நம்புறியே, விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துடுச்சு, இப்ப போய் பேய் பூதம்னு, ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்கிற இடம், அங்க உள்ள போனதுல ஏதாவது கிருமி தாக்கி இருக்கலாம், அல்லது பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கலாம், அதுதான் காரணமா இருக்குமே தவிர பேயாவது பூதமாவதுன்னு நம்பாம மாணிக்கம் சொல்றார். மாணிக்கத்தோட பதிலை கேட்டதும் கதிருக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி, நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சு, நீ ஏன் ஒரு நாள் அந்த ரைஸ் மில்லுக்குள்ள போயிட்டு வா, நீ போயிட்டு வந்து உனக்கு ஒன்னும் ஆகலைனா பேயும் இல்ல பூதமும் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன்னு கதிர் சவால் விட உடனே மாணிக்கமும் ஓகே சொல்லிடுறார். அடுத்த நாள் சனிக்கிழமைங்கிறதால மாணிக்கமும் கதிரும் அந்த ரெட்டைக்கிளி ரைஸ் மில் இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவுக்கு போறாங்க. கதிருக்கு இந்த பேய் பூதத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கிறதால அந்த தெரு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. நீ மட்டும் போன்னு அவர் சொல்ல மாணிக்கம் மட்டும் அந்த ரைஸ் மில் இருக்கிற தெருவுக்குள்ள போறார். போறதுக்கு முன்னாடி முகத்துல மாஸ்க், டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாம் போட்டுட்டு தான் போறார். அந்த ரைஸ் மில்ல சுத்தி முத்தி வீடோ கடையோ எதுவுமே இல்ல. இருந்தது எல்லாம் வெறும் கருவேலங்காட்டு செடி மட்டும்தான். மாணிக்கம் அந்த ரைஸ் மில்லுக்குள்ள கால் எடுத்து வைக்க போற அதே சமயம் திடீர்னு ஒரு நாய் குலைக்கிற சவுண்டை கேட்டு அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறார். திரும்பி பார்த்தா வேற எந்த நாயும் இல்ல. அவர் பிஸ்கட் வாங்கி போடுற அதே நாய் தான் அங்க நின்னு குலைச்சுக்கிட்டு இருந்தது. அவர் உள்ள போக வேணான்னு சொல்ற மாதிரி அது கத்திக்கிட்டே இருந்தது. மாணிக்கம் அந்த நாய்கிட்ட, ஒன்னும் இல்ல, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறார். அது வரைக்கும் வெளியவே கத்திக்கிட்டு இருக்கிற நாயோட குரல் அழுகுரல் மாதிரி ஆயிடுது. உள்ள போயிட்டு கொஞ்சம் செகண்ட்ஸ் கழிச்சு மாணிக்கம் வெளியே வந்துட்டு நாயை தன்னோட கூப்பிடுறாரு. ஆனா அந்த நாய் வராம அங்கேயே நின்னுகிட்டு இருக்கு. சரி அப்புறமா வான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறார். தனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கதிர்கிட்ட, பாத்தியா எனக்கு எதுவும் ஆகல, நான் முழுசா வந்துட்டேன்னு சொல்லி தன்னோட காலரை தூக்கி விட்டுக்கிறார் மாணிக்கம். நீ பெரிய தைரியசாலிதான்னு கதிரை ஒத்துக்கிட அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே மாணிக்கத்துக்கு திடீர்னு குளிர் ஜுரம் வந்துடுது. உடனே அவங்க ஃபேமிலி அவர் டாக்டர் கிட்ட செக்அப்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா உடம்புல எந்த நோயும் இருக்கிற மாதிரி இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறார். ஆனாலும் ட்ரீட்மெண்ட்டுக்காக மாணிக்கத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லிடுறாங்க டாக்டர்ஸ். அதே சமயம் அந்த நாய் அந்த ரைஸ் மில்லை விட்டு நகராம அப்படியே அங்க கத்திக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நாய் அந்த ரைஸ் மில்லுக்குள்ள போய் இருட்டான ஒரு மூளையை பார்த்து கத்த, திடீர்னு அந்த ரைஸ் மில்லே அதிர்ற மாதிரி ஒரு அரக்கனோட சவுண்டு கேக்குது. ஏன் நாயே, ஏன் கத்திக்கிட்டே இருக்க, போ வெளியே அப்படின்னு அந்த அரக்கன் கத்த, அது வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்த அந்த நாய், ஏன் நிழல் அரக்கா, இப்ப நீ என்னுடைய எஜமானோட நிழலை விட போறியா இல்ல உன்னை நான் கடிச்சு கொதறவான்னு கேக்குது. அதை கேட்டு அந்த அரக்கன் கடகடன்னு சிரிச்சிட்டு, எஜமா 2 நாள் சாப்பாடு வாங்கி போட்டவே உனக்கு எஜமானா,
வீணா உன்னோட தொண்டை தனிய வத்தாத, உடனே இங்கிருந்து போ. நான் பிடிச்சு அவனோட நிழலை தரப்போறதில்ல. காலம் முழுசும் அவன் நோய்வாய்ப்பட்டே கிடக்க வேண்டியதுதான்னு சொல்லி சிரிக்குது அந்த நிழல் அரக்கன். ஏன் முட்டாள் அரக்கனே, அடுத்தவங்களோட நிழலை தின்னு வாழ்ற உனக்கு எப்படி நன்றியை பத்தி தெரியும்? இப்போ அவரோட நிழலை விடுவிக்க போறியா இல்லையான்னு கோவமா கத்துது. இந்த நாள் வரைக்கும் இப்படி ஒரு சந்திப்பை அந்த அரக்கன் சந்திச்சதே இல்லை. அந்த நாயை கொஞ்சம் கவனமா பார்க்கறான் நிழல் அரக்கன். அந்த அரக்கனுக்கு அந்த நாயோட செய்கையும் நன்றி உணர்ச்சியும் வித்தியாசமா இருக்கு. சுயநலம், தன்னை பத்தி மட்டுமே நினைக்கிற இந்த உலகத்துல ஒரு 5 அறிவு படிச்ச நாய்க்கு இவ்வளவு பாசமா, தன்னோட உயிரை கூட மதிக்காம தனக்கு 2 வேளை சாப்பாடு போட்டவருக்காக இப்படி போராடுதேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நாயோட நன்றி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி பாவனை செஞ்சுட்டு, சரி நான் அவனோட நிழலை விடுறேன், ஆனா அதுக்கு பதில் நீ உன்னோட நிழலை எனக்கு தரணும், தருவியா? தர்றதா இருந்தா சொல்லு, நான் இப்பவே விடுறேன்னு அந்த நிழல் அரக்கன் சொல்லுது. அதை கேட்ட அந்த நாய் ஒரு கணம் கூட தாமதிக்காம, சரி நான் இப்போ உயிர் வாழ்றதே அவரால தான், அன்னைக்கு மட்டும் அவர் எனக்கு சாப்பாடு போடலைன்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். என்னன்றி கொன்றோர்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நன்றி கெட்டு என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கிறத விட என்னோட நன்றிக்காக என்னோட உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன்னு அந்த நாய் சொல்லுது. அதை கேட்ட அந்த அரக்கனோட மனசு இலகிடுது. ஒரு நாய்க்கு இப்படி பாசமும் நன்றியுமானு கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துடுது அந்த அரக்கனுக்கு. உடனே அந்த நாய்கிட்ட, நீ நன்றியோட அவதாரம்னு சொல்றது எவ்வளவு பொருத்தம். உன்னோட நன்றிக்காக நான் அவரை மட்டும் இல்ல, நான் பிடிச்சு வச்சிருந்த எல்லா நிழலையும் விட்டுடுறேன். இந்த இடத்த விட்டும் நான் போயிடுறேன். இனிமே நான் யாரையும் பிடிக்காம என்னாலான உதவியை மற்றவங்களுக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு பிடிச்சு வச்சிருந்த நிழலை எல்லாம் விட்டுட்டு அங்க இருந்து போயிடுது அந்த நிழல் அரக்கன். தனக்கு உதவி பண்ணின மாணிக்கத்துக்கு தன்னால உதவ முடிஞ்சதை நினைச்சு சந்தோஷத்தோட நாய் திரும்பி அதோட இடத்துக்கு வந்துடுது. அடுத்த நாளே மாணிக்கத்துக்கு இருந்த குளிர் ஜுரம் சரியாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவர் நேரம் வீட்டுக்கு கூட போகாம அந்த நாயை தேடி தான் போறார். எப்பவும் மாணிக்கம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ற அந்த கடைக்கு பக்கத்துல தான் அந்த நாய் படுத்து இருந்தது. அந்த நாயை பார்த்ததும் அதை வாரி அணைச்சிக்கிறார் மாணிக்கம். மாணிக்கத்தை அங்க பார்த்ததும் நாய்க்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட வாழை முடிஞ்ச வரைக்கும் ஆட்டி தன்னோட சந்தோஷத்தை சொல்ல அதை கட்டி பிடிச்சுக்கிற மாணிக்கம், நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க. நீ அந்த நிழல் அரக்கன் கிட்ட எனக்காக உன்னோட உயிரை கொடுக்க கூட முன் வந்த. நான் உனக்கு எப்போ 1 தடவையோ 2 தடவையோ தான் சாப்பாடு போட்டு இருப்பேன். ஆனா அதுக்காக நீ காட்டின பாசத்துக்கு என்னால கைமாறே பண்ண முடியாது. இன்னையிலிருந்து நீயும் என்னோட வீட்டுல ஒரு ஆள். உன்னோட பேர் அன்புன்னு சொல்லி அதை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறார் மாணிக்கம். அது மட்டும் இல்லாம தன்னாலான உதவிகளை நாய்களுக்காக செய்யவும் ஆரம்பிச்சார். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்ட நாய்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார் மாணிக்கம். நீங்களும் மற்ற விலங்குகளை அன்போடையும் கருணையோடையும் நடத்துங்க. இதுதாங்க நிழல் அரக்கனோட கதை. மீண்டும் அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.